தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துவோமாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை சொல்லும் நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக, உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, உங்களுடைய சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் தந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதனால் உண்டாகின்ற சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் அவருக்கே, அவர் ஒருவருக்கே நாம் எப்போதும் செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சியிலே ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததான இயேசுவின் முதலாவது வருகையின் ரகசியத்தை நாம் ஆராய இருக்கின்றோம். The secret of the first coming of Jesus. இயேசுவின் பிறப்பிலே ரகசியமா? இது என்ன புதிதாக சொல்லுகிறீர்களே என்று நினைக்க தோன்றலாம். டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்ததுதான் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியுமே. கன்னிமரியாளின் வயிற்றில் அவர் அவதரித்தது டிசம்பர் 25 கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? இதில் என்ன ரகசியம் தேவையா இருக்கிறது என்று ஒருவேளை யோசிக்கலாம். இயேசுவின் பிறப்பு இயேசுவின் முதலாவது வருகையோடு சம்பந்தப்பட்ட ரகசியம் என்பது மிக மிக ஆழமானது. என்னோடு கூட சற்று ஆழ்ந்து தியானியுங்கள். ஒரு கன்னியின் வயிற்றில் தேவன் பிறக்க முடியுமா? இன்றும் பிரஜாதிகளின் மத்தியிலே இந்த கேள்வி எழுப்பப்படுகின்றது. ஒரு கன்னி எப்படி கப்பம் தெரிவிக்க முடியும்? தேவன் எப்படி மனிதனாக பிறக்க முடியும்? தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். தேவன் மனிதனாக முடியாதே என்ற கேள்விகள் எப்போதும் சரித்திரத்திலே எழுப்பப்படுகின்றன. காரணம், இயேசுவின் பிறப்பை சுற்றியுள்ள, இயேசுவின் முதலாவது வருகையை சுற்றியுள்ள ரகசியங்கள் தான். ஏன் இயேசு யோசேப்பும் மரியாளும் இணைந்து குடும்ப உறவு நிமித்தம் பிறக்கவில்லை? ஏன் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும்? கன்னியின் வயிற்றின் மூலமாக கற்பந்தரிக்கப்பட்டு ஏன் பிறக்க வேண்டும்? ஆதாம் ஏவாளுடைய குற்ற ரத்தமானது, பாவ ரத்தமானது மனித சந்ததியிலே பிறக்கின்ற ஒவ்வொருக்குள்ளும் காணப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:5 ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் எந்த ஒரு குழந்தையும் ஜெனிப்பிக்கப்படும் பொழுது, கருத்தரிக்கப்படும் பொழுது, அது பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே உருவாக்கப்படுகிறது என்பது தெளிவாகிறது. ஜெனிப்பிக்கப்படுகிறது என்பது தெளிவாகிறது. காரணம் என்ன? ஆதாம் ஏவாள் ரத்தத்தினாலே மனுசந்ததி முழுவதிலுமே இந்த பாவ சுபாவங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன.
அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் உண்டாக்கினார். உலகத்திலே இன்றைக்கு இருக்கிற சகல ஜனங்களும் ஜாதிகளும் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கின்றனர். யாருடைய இரத்தம் அது? ஆதாம் ஏவாளுடைய இரத்தம். அதுதான் இன்றைக்கு எல்லாருக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாவ ரத்தம், அந்த குற்ற ரத்தம் நம்முடைய உடம்புகளிலே ஓடுகிறபடியினால் நம் மூலமாய் ஜனிப்பிக்கப்படுகின்ற பிறப்பிக்கப்படுகின்ற குழந்தைகளுக்குள்ளாக பெற்றோரின் சுபாவங்கள் புகுத்தப்படுகின்றன. ஆனால் நம்மை மீட்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக வந்ததான இயேசு கிறிஸ்து யோசேப்பும் மரியாளும் இணைந்து பிறந்திருப்பாரானால் அவருடைய உடம்புக்குள்ளும் மாமிசத்திற்குள்ளும் ஆதாம் ஏவாளுடைய ரத்தம் எளிதில் கலந்துவிடும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படியானால் இயேசுவின் பிறப்பிலே கருத்தரிக்கும் பொழுதே பாவம் கலந்துவிடும் பொழுது அவர் பாவம் இல்லாதவர் என்று சொல்ல இயலாது. அப்படியானால் உங்களுக்காக எனக்காக நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு இரட்சகராகவும் அவர் சிலுவையிலே மரிக்க இயலாது. அவருடைய இரத்தத்திலும் பாவம் கலந்து விடுகிறபடியினாலே உங்களையும் என்னையும் மீட்கிற ஒரு இரட்சகராக, பாவங்களை மன்னிக்கிற ஒரு இரட்சகராக, பரிசுத்தராகவும் அவர் மரிக்க முடியாது. ஆகவேதான் இயேசு ஒரு கன்னியின் வயிற்றிலே உண்டாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் நேரிட்டது. பழைய ஏற்பாட்டிலே ஏசாயாவிலே இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னதாக வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசியின் மூலமாகவே அப்பொழுதே சொல்லப்பட்டது, ஒரு கன்னி கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாள் என்று. அவர்தான் இயேசு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் ஏன் இயேசு தேவகுமாரன் மனிதனாக முதலாவது வருகையிலே வர வேண்டும்? அந்த ரகசியம் என்ன? ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான தேவ கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினபடியினால் அவர்களுக்குள்ளாக மீறுதலும் அக்கிரமமும் பாவமும் ஆகிய குற்றம் ஏற்பட்டு அதனால் அவர்கள் மேல் தேவ கோபம் மூண்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு தேவ சாபம் வெளிப்பட்டு அதன் நிமித்தம் அவர்கள் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆதாம் ஏவாளினாலே பூமியிலே உண்டாக்கப்பட்ட சாபம், தண்டனை, தேவ கோபம் நீக்கப்பட வேண்டுமானால் வழி என்ன? பிராயச்சித்தம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களை பலி கொடுப்பதினாலே ஒரு பிராயச்சித்தத்துக்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் மனிதனுடைய இரத்தத்தை சுத்திகரிக்க மிருகங்களுடைய இரத்தம் போதுமானது இல்லை என்பதை எல்லாருமே அறிவோம். ஆகவேதான் மிருகங்களை பலியிட்டு இரத்தம் செலுத்தப்படுவதற்கு பதிலாக வேறொரு பலியானது தேவைப்பட்டது. தேவ தூதர்களும் நமக்காக பலியாகி ரத்தம் சிந்த இயலாது. அப்படியானால் என்னதான் வழி? தேவன்தான், தேவகுமாரன் தான் மனுஷ குமாரனாக வந்து பிறப்பிக்கப்பட வேண்டும். மிக கடுமையான ஒரு காரியம்.
ஆழமான ஒரு ரகசியம். கன்னியின் வயிற்றிலே இயேசு வந்து எப்படி உற்பத்தியாவது நல்ல கவனிப்பீர்கள் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவனாயிருந்த வார்த்தை, அந்த வார்த்தை மாமிசமாயி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இயேசுவின் முதலாவது வருகையின் மிக ஆழமான நோக்கமும் ரகசியமும் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை 45 முதல் 55 வசனங்களை வாசிக்கும் பொழுது பிந்தின ஆதாம், 2ஆம் ஆதாம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் ஆதாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார் யோசித்து பாருங்கள். தேவன் தாமே மண்ணை எடுத்து தண்ணீரை கலந்து மணு பொம்மையாக மாற்றி ஜீவ சுவாசத்தை ஊதி ஆதாமை உண்டாக்கினார். கவனிக்க வேண்டும். அதே மாதிரியாக 2ஆம் ஆதாமான இயேசு வார்த்தையினாலே இந்த 3 விதமான நிலைமைகளுக்குள்ளாக கொண்டு செல்லப்படுகின்றார். எப்படி? அந்த வார்த்தை மாமிசமானது. மாமிசம் என்றால் என்ன? லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, மாமிசத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கின்றது. அப்படியானால் அந்த வார்த்தை மாமிசமானது என்பது அந்த வார்த்தை இரத்தமாக மாறின ரகசியத்தை குறிக்கிறது. இரத்தத்திலேதான் ஜீவன் இருக்கிறது. ஆகவே வார்த்தையானது முதலாவதாக மரியாளுக்குள்ளாய் கடந்து சென்று அங்கு கருவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கருவாக மாற்றப்பட்டு அதுதான் இயேசுவின் சரீரமாக மாமிசமாக மரியாளின் வயிற்றிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஒரு ஆழமான ரகசியம், 1 யோவான் 2வது அதிகாரம் தொடர்ந்து 5வது அதிகாரத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், குறிப்பாக 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு பிறந்தபோது நடந்ததான ஒரு ரகசியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? இயேசு கிறிஸ்துதாமே இரத்தத்தினாலே வந்தவர், இரத்தத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் வந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறக்கும் போது வார்த்தை இரத்தமாய் மாறினது மட்டுமல்ல, கவனியுங்கள், வார்த்தை ஜலமாக மாற்றப்பட்டு இந்த மாமிசத்தோடு கூட இணைக்கப்பட்டு ஆத்துமாவாக மரியாளின் கர்ப்பப்பையிலே இயேசுவின் ஆத்துமாவாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அதே வார்த்தை ஆவியாக, பரிசுத்த ஆவியாக, இன்னும் லூக்கா 2 சொல்லப்பட்டது போல பரிசுத்தமுள்ள ஆவியாக, இன்னும் 1 பேதுரு 1:3-4 சொல்லப்பட்டது போல பரிசுத்தமுள்ள ஆவியினாலே பிறப்பிக்கப்பட்ட, பரிசுத்தமுள்ள ஆவியினாலே ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வார்த்தையானது ஜீவ சுவாசமாக, ஆவியாக, மூச்சாக மரியாளின் கர்ப்பப்பையிலே கடந்து சென்று உயிரை கொண்டு வந்திருக்கிறது. என்ன ஆழமான காரியம்! வார்த்தை இரத்தமாக, மாமிசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஜலமாக, ஆத்துமாவாக மாற்றப்பட்டிருக்கிறது.
வார்த்தை ஆவியாக, மூச்சாக, சுவாசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய மாமிச பிரகாரமான இரத்த தொடர்பு இல்லாமல் இயேசு என்ற அதிசய மனித தெய்வம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவின் முதலாவது வருகையிலே பிறப்பிலே காணப்படுகின்ற அந்த ஆழமான ரகசியங்களை யோசித்து பார்த்தால் நாம் ஆச்சரியப்படுவோம். ஏன் இயேசு அவ்விதமாக பிறந்தார்? ஏன் இயேசுவின் முதலாவது வருகையிலே அவ்விதமாய் அவர் பூமியிலே மரியாளிடத்திலே வந்தார்? உங்களுக்காக, எனக்காக. ஆதாமின் மூலமாய் உண்டு பண்ணப்பட்ட அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதற்காக, வார்த்தையை மீறுதல் நிமித்தம் உண்டு பண்ணப்பட்ட அந்த பிரச்சனை மாற்றப்படுவதற்காக வார்த்தையாகிய இயேசு மரியாளுக்குள்ளாக மாமிசமாக, இரத்தமாக, ஜீவனாக, ஆவியாக, ஆத்துமாவாக உருவாக்கப்பட்டு நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணினதாக எழுதப்படுகிறது. காரணம் என்ன? இந்த முதலாவது வருகையின் நோக்கம் அவரை இரட்சகராக அறிமுகப்படுத்துகிறது. மத்தேயு 1வது அதிகாரத்தில் 18, 19, 20 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு என்றாலே இரட்சகர் என்ற அர்த்தம் தானே. 1 தீமோத்தேயு 1:15 அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். அப்ப இயேசு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் நம்மை ரட்சிக்க வேண்டும், மீட்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். அதற்கு வார்த்தையானது அவருடைய மாமிசமாக, ஆத்துமாவாக, ஆவியாக மாற்றப்பட்டு அவர் பிறந்திருக்கிறார். பிறப்பிலே பாவம் இல்லாதவராக, குற்றம் இல்லாதவராக, மீறுதல் அக்கிரமம் இல்லாதவராக அவர் உருவாக்கப்பட்டு பிறந்திருக்கிறார். அவருடைய வளர்ப்பை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவின் ஜீவியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவருடைய வளர்ப்பிலே, ஜீவியத்திலே, ஊழியத்திலே கூட அவரிடத்திலே எந்த விதமான பாவமும் இல்லை, மீறுதலும் அக்கிரமமும் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சமயம் தன்னிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க விரும்புகிற அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகரை குறித்து இயேசு இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? அல்ல, யோசித்து பாருங்க. ஒருவருமே குற்றப்படுத்த முடியாமல் தாங்களுடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் கடந்து சென்றதாக வேதம் சொல்லுகிறது. ஒருவரை பற்றி ஒருவருடைய நண்பரிடத்திலே கேட்டால் குற்றத்தை மறைத்து நல்லதை சொல்லுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய எதிரிடத்திலே போய் அவனிடத்தை கேட்டால் இல்லாதது பொல்லாததை கூட சொல்ல சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எதிரிகள் அவரை குற்றமில்லை என்று சொல்லுகிறார்கள். கடைசியிலே அவரை நியாய விசாரித்ததான அதிபதிகள் கூட இவரிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணேனே, இவன் நீதிமான் அல்லவா என்று சொல்லுகிறார். பிறப்பிலே குற்றமில்லாத இயேசு வளர்ப்பிலே, ஜீவியத்திலே, ஊழியத்திலே குற்றமில்லாத இயேசு உங்களுக்காக, எனக்காக பாவமானதாக ஏசாயா 53வது அதிகாரம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் தள்ளப்பட்டன, விழப்பட்டன. நம்முடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட வேண்டியதாக இருந்தது, காயப்பட வேண்டியதாக இருந்தது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு மரிக்க வேண்டியதாக இருந்ததாக ஏசாயா 53 சொல்லுகிறதல்லவா? பிரியமானவர்களே, கல்வாரியிலே மரிக்கும் பொழுது அவருடைய மாமிசம் அறையப்பட்டு ரத்தம் சிந்தப்படுகிறது.
அவருடைய ஆத்துமா பலியிடப்பட்டு ஜலம் சிந்தப்படுகிறது. அவருடைய ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் இயேசு ஒருவரே இரட்சகராக இருக்கிறார், உலக இரட்சகராக இருக்கிறார், சகல ஜனங்களுக்கும் இரட்சகராக இருக்கிறார். இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனிதர்களுக்குள்ளே இயேசுவின் நாமத்தை தவிர நம்மை ரட்சிக்கத்தக்க வேறு நாமம் இல்லை. இவ்வளவு மேன்மையான இயேசுவை, இயேசுடைய முதலாவது வருகையின் நோக்கத்தை சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், எத்தனையோ நாச மோசங்களுக்கு தப்பிவித்திருக்கிறார் அல்லவா? அந்த இயேசுவை, அவரை இரட்சகராக நம்முடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதை செய்ய வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியங்களை செய்ய வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆத்தும ஆதாயங்கள் பண்ண வேண்டும். அதற்கு தேவையான எல்லா விதமான போதனைகளையும் பயிற்சிகளையும் சத்தியம் பல்கலைக்கழகம் தருகின்றது. பிடி, எம்டி, டிடி 2 வருட பட்டப்படிப்பு, 2 வருட மேற்பட்ட படிப்பு, 3 வருட பண்டிதர் படிப்பு என்ற முறைமையிலே யாராயிருந்தாலும் ஊழியங்களின் ரகசியங்களை அறிந்து கொள்ள 1000 ரகசியங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. பரலோகத்திலே ஊழியம், பழைய ஏற்பாட்டிலே ஊழியம், புதிய ஏற்பாட்டிலே ஊழியம் என்றதான ஆழமான போதனைகள் கொடுக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, எங்களுடைய பிடிஎச், எம்டிஎச், பிஹெச்டி நம்மை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதான பயிற்சிகளாக இருக்கிறது. நம்முடைய பிடி, எம்டி, டிடி நம்மை மற்றவர்களிடத்திலே சென்று தெளிவாக வேதத்தை போதித்து தகுந்த ஆதாரங்களோடு சத்தியத்தை சத்தியமாக நிரூபிக்கிற, மற்றவர்களை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஊழிய பயிற்சியாக இருக்கிறது. ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள்? உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய வேத ஆராய்ச்சியிலே இணையுங்கள். அல்லது இருக்கிற இடத்திலே இந்த வேத ஆராய்ச்சியின் பாடங்களையும் சீடிகளையும் வாங்கி பயின்று கொள்ளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. செபிப்போமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்களுடைய சத்திய தேவனே, சத்திய தகப்பனே, நீரே பூமியிலே சத்தியமாக வெளிப்பட்டதை சங்கீதம் 85:11 படிக்கிறோம் அல்லவா? சத்தியம் பூமியிலிருந்து முளைத்தது என்று சொல்லி எங்களுக்காக சத்தியமாக வந்தவர், சத்திய மரமாக வாழ்ந்தவர், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த இந்த இயேசு எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக, அவருடைய குடும்பங்களுக்குள்ளாக இயேசுதாமே வந்து வார்த்தையின் மூலமாக வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கணும். துதிகனமையும் நம்முடைய வார்த்தைக்கே, வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் செபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய வார்த்தை தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பதாக.